ஆராதிப்பவர்களாக பாடுவோம். ஆராதனைக்கு வந்தவர்களாக பாடுவோம், ஜெபிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தவர் நம் ஆண்டவர் அன்றோ? இயேசுவே, நீர் மட்டுமே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. சேர்ந்து ஆராதிப்போமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் கொடுப்போமா? ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. சீடர்களாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதிப்பவர்களாக, ஆராதனை வேந்தனும் நீரே, கொடுப்பவர்களாக, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆயுளை கொடுத்து ஆயுள் முடியும் வரை உண்மையான ஆராதனை, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் மாந்தர்கள் போற்றிடும் நீரே. தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. உண்மையாக போற்றுவோம். மாதர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் மடித்து, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். பாடுவோம். முடிவில்லா
hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருடைய சன்னதியில் அமைதியாக அமர்வோம். கண்களை மூடுவோம். பலிபீடத்தில் இருக்கும் நற்கருணை ஆண்டவரை உன் மனதிலே உள்வாங்கு, உன் இதயத்திலே உள்வாங்கு. சிந்தித்து பார். கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து, நீயும் கடவுளால் படைக்கப்பட்ட மகனும் மகளும் தான். உனக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நீ கிறிஸ்துவாக மாற எவ்வளவு தூரத்தில் நிற்கிறன்னு யோசிச்சு பார். How far you are from Christ, the real Christ. How far you are from the real Christ. கிறிஸ்துவுக்கும் உனக்கும் தூரம் என்ன? தூரம் என்ன? தூரம் ரொம்ப இருக்கு அப்படின்னா நீ எப்படி கிறிஸ்தவளா இருப்ப? பேதுரு பின் தொடர்ந்தது போல, you are just a follower only. You have not yet made yourself as a disciple. சீடனாக இன்னும் மாறவில்லை. உனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தூரம் என்ன? தூரம் என்ன? நீ கிறிஸ்துவாக மாற இருக்கிற தூரம் என்ன? துன்பங்களை, வேதனைகளை, கவலைகளை, பிரச்சனைகளை, வேற்றுமைகளை ஒப்புக்கொடுக்க, பலியாக ஒப்புக்கொடுக்க, அர்ப்பணிக்க உன்னால முடியுதா? கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய கணவனுக்காக உன்னுடைய துன்பங்களை மீட்புக்காக மாற்ற உன்னால முடியுதா? இல்லை கோவப்படுறியா? கோவம் நாளைக்கு வெறுப்பா மாறும். உன்னுடைய மனைவி அவளுடைய மீட்புக்காக உன் துன்பங்கள், வேதனைகளை ஒப்புக்கொடுக்க கணவனை உன்னால முடியுதா? இல்லைனா நீ இன்னைக்கும் வாங்குற இடத்துல நிற்கிற, வைஃப் கிட்ட இருந்து வாங்குற இடத்துல நிற்கிற, வைஃபுக்காக கொடுக்கறவனா இன்னும் மாறலை. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்குற இடத்துல மட்டும் நிற்கிற, கொடுக்குற இடத்துல இன்னும் மாறலை. வீட்டில் நடக்கிற சண்டைக்கு, பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் கொடுக்கிறவங்களா நம்ம மாறலை. அப்பா அம்மா உறவில் இன்னைக்கும் பிள்ளைகள் வாங்குற இடத்துல நிற்கிறீங்க, என்னைக்கு கொடுக்க போறீங்க? எத்தனை வருஷம் உங்களுக்காக கொடுத்து 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 வாழ்ந்த பெற்றோர்கள் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, என்னைக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க? பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க கடவுளை கொடுக்குறீங்க? இல்லை கடவுள்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? கொடுப்பவர்களாக மாற்று. சுயநலவாதியா உன்னுடைய குழந்தைய மாத்தாத. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஆராதிப்பவனுடைய வாழ்க்கை அல்ல. Are you turning your child just as a follower or a disciple? வெறும் ஒரு பக்தி இருக்கிற ஒரு பொண்ணா மட்டும் மாத்திரியா? எக்ஸாம் வருதா, ஜெபி, கிடைக்கும், அதுக்கப்புறம் கடவுளை மறந்துரு. உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது தேவையா, கடவுள்கிட்ட கேளு, கிடைக்கும், அப்புறம் கடவுளை மறந்துரு. அது பக்த முயற்சிகள் மட்டும். உன்னுடைய மகனும் மகளும் அப்படி இருந்தா டேஞ்சர். இன்னைக்கு அவன் கோயிலுக்கு வருவான், நாளைக்கு வரமாட்டான். இன்னைக்கு உன்னுடைய பொண்ணு தேடி வருவான் ஆண்டவரை, நாளைக்கு தேடி வராது. என்ன தேடி வந்தீர்கள்? கேட்ட விஷயம் கிடைக்கல அப்படின்னா இந்த கடவுளை தூக்கி போட்டு வேற கடவுள்கிட்ட போறதுக்கு அவங்க முடிவு கூட எடுப்பாங்க. பல திருமணங்கள் இன்னைக்கு நடக்குது இல்லை? ஏன் தெரியுமா? அவங்க எல்லாமே கோயில்ல வாங்க வந்தவங்க, கொடுக்க வந்தவங்க அல்ல. சிந்தித்து பார். உன்னுடைய துன்பங்களை எத்தனை பேருடைய மீட்புக்காக கொடுத்திருக்கிற? இல்லை துன்பங்கள் இந்த விலகி விலகி ஓடுறியா? மீட்புக்காக மாத்து. ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுப்பவனா மாறு.
ஆண்டவர் உனக்கு ஆறுதலாக மாறுவார். ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுப்பவளா மாறு. ஆண்டவர் ஆறுதல் தருவார். சின்ன வயசில் அப்பா கையிலிருந்து பெல்ட்டில் அடி வாங்கி அதனுடைய வேதனையில் இருக்கிற இன்னைக்கு இவ்வளோ வருடங்களாயும் இன்னைக்கு உனக்கு கல்யாணமாச்சு, உனக்கு குழந்தைங்க இருக்கு. ஆனால் இன்னைக்கும் அப்பாவை மன்னிக்க முடியாத ஒரு மகனுக்கு முழு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன வயசில் அப்பா கிட்டேருந்து பெல்ட்டில் அடி வாங்கினதுனால அந்த வருத்தம், அந்த வேதனை அப்பா மேலே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆழத்தில் அந்த கோபம் இருக்கு. அந்த மகனுக்கு இந்த நேரம் விடுதலையாக மாறுறாரு. துன்பங்களை ஆண்டவருடைய ஆறுதலுக்கு ஒப்பு கொடுக்க நீ இன்னைக்கு நினைக்கும் பொழுது நீ மறந்து போன துன்பங்களை ஆண்டவர் உனக்கு ஒப்பு கொடுக்க முயற்சி கொடுக்கிறாரு, நினைவூட்டுறாரு. God is healing your inner wound. துன்பங்களை கொடுக்க முயற்சி செஞ்ச ஒரு மகன் அப்பா கிட்டேருந்து வாங்கினது அடி, பெல்ட்டால் வாங்கின அடி, இன்னைக்கு அதனுடைய காயத்திலிருந்து விடுதலை தந்து, கோபத்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேரிகோசஸ் வெயின் பிரச்சனையிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவருக்கு ஆறுதலா மாறு. ஆண்டவர் உனக்கு ஆறுதலா மாறுவார். மெர்லின் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஆறுதலா மாறு. உனக்கு ஆறுதலா கண்டிப்பா ஆண்டவர் மாறுவார். துன்பங்களை விட்டுடாது. கிறிஸ்தவனை, கிறிஸ்தவளை, துன்பங்களை கொடு ஆண்டவர் கிட்ட. ஒப்புக்கொடு, நன்றியோடு ஒப்புக்கொடு உன் துன்பங்களை. புலம்பாதே நீ. திருமண தடையை பற்றி புலம்பாதே நீ. உன்னுடைய வீட்டில் திருமண தடை இருக்கா, இல்லை உனக்கு திருமண தடை இருக்கா? அப்படி இருக்கிற ஒரு 1000 பேருக்காக ஜெபி. உனக்கு குழந்தை பிறக்கலையா, இல்லை உன்னுடைய வீட்டில் யாருக்காவது குழந்தைக்காக ஜெபிக்கிறியா? அப்படிப்பட்ட ஒரு 1000 பேருக்காக ஜெபி. உன்னுடைய மகன், மகள் ஒழுங்காக படிக்கலையா, படிக்க மாட்டேங்கிறாங்களா, தலையில் ஏற மாட்டேங்குதா? அப்படிப்பட்ட குழந்தைகள் 1000 பேருக்காக ஜெபி. இந்த நிமிஷம் ஆண்டவருடைய ஆறுதலாக மாறு. உன் துன்பத்தை ஆண்டவருக்கு கொடுத்து 1000 பேருக்காக ஜெபி. உன்னுடைய குழந்தையை மாறி இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபி. உன்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா? உன்னுடைய குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவா? உன்னுடைய குழந்தை OCD ப்ராப்ளம் இருக்கா? அந்த குழந்தையை மாறி இருக்கிற 1000 பேர் குழந்தைகளுக்காக ஜெபி. உனக்கு வேலை இல்லையா, இல்லை வேலை உயர்வு இல்லையா, ப்ரமோஷன் இல்லையா, சரியான சம்பளம் இல்லையா? அப்படிப்பட்ட 1000 பேரை ஒப்பு கொடுத்து ஜெபி. இந்த நிமிஷம் துன்பத்தை ஜெபமா மாத்து. உனக்கு நோய்கள் இருக்கா? அந்த நோயில் இருக்கிற 1000 பேரை ஒப்பு கொடுத்து ஜெபி. உன்னுடைய துன்பத்தை ஆண்டவருடைய ஆறுதலுக்காக கொடு. ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். உன்னுடைய உடலிலே ஏற்படும் துன்பங்களை ஆண்டவருடைய சிலுவையோடு சேர்த்து, ஆண்டவர் மேலும் பட வேண்டிய வேதனைகளை உன்னுடைய சரீரத்திலே நீ ஏற்று அதை நிறைவு செய். நிறைவு செய். சிலுவை நிறைவாகும். அனைவரும் மீட்பு பெறும் பொழுது சிலுவை நிறைவு ஆகும். வெரோனிக் என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரதீபா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக்கொடு. எதுக்காக நீ இன்னைக்கு ஜெபிக்க வந்தியோ அந்த ஜெபத்தோட அதே விஷயம் இருக்கிற 1000 பேருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபி. எதுக்காக இன்னைக்கு புனித சூசேப்பர் வழியா ஜெபிக்க வந்தியோ அதே ஜெபம் இருக்கிற 1000 பேருக்காக ஜெபி. உனக்காக மட்டும் ஜெபிக்காது. உனக்காக நீ ஜெபிக்கலாலும் பரவாயில்ல. அந்த துன்பத்தில், அந்த வேதனையில், அந்த தேவையில் இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபி. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனது சிலுவையை ஒப்பு கொடுக்கிறேன். என் துன்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவுங்க. தூய ஆவியால் அபிஷேகம் செய்யுங்க. நான் அர்ப்பணம் செய்கிறேன். தூய ஆவியே நிழலிட்டு மாற்றும் இந்த துன்பத்தை. தூய ஆவியே நிழலிட்டு மாற்றும் இந்த துன்பத்தை. கண்ணியை அன்னையாக மாற்றிய தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும். அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றும் தூய ஆவியானவரே இந்த துன்பத்தை 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். ரசத்தை, வெறும் திராட்சை ரசத்தை இயேசுவின் இரத்தமாக மாற்றும் தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும் தூய ஆவியானவரே என் துன்பத்தின் மீது நிழலிடும். என் வேதனையின் மீது நிழலிடும். என் நோய்களின் மீது நிழலிடும். மாற்றும். பிறருடைய ஆசீர்வாதத்திற்காக மாற்றும். பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக மாற்றும். பயம் இருக்கிறவங்க உங்களுடைய பயங்களை ஒப்பு கொடுங்க. அந்த பயத்தை தூய் ஆவியே என் பயங்களின் மீது இறங்கும். நிழலிட்டு மாற்றும்.
என்ன பயம் உனக்கு இருக்கு, அந்த பயங்கள் இருக்கிற அப்படிப்பட்ட 1000 பேருக்காக ஜெபி. சில பாவங்களை உன்னால விட்டு கொடுக்க முடியலையா? சில பாவங்கள், அந்த பாவங்களின் மீது தூய் ஆவியானவர் நிழலிட்டுட்டோம். அப்படிப்பட்ட பாவிகளுக்காக 1000 பேருக்காக ஜெபி. பொய் சொல்ற பழக்கம் இருக்கா உனக்கு? புரணி பேசுற பழக்கம் இருக்கா உனக்கு? புரளி கலப்புற பழக்கம் இருக்கா உனக்கு? விபச்சார பழக்கங்கள் இருக்கா உனக்கு? சுய இன்பத்தின் பழக்கங்கள் இருக்கா உனக்கு? அப்படிப்பட்ட 1000 பேருக்காக ஜெபி. தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றம்னு கேளு. இந்த நிமிஷம் ஆண்டவர் விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். குடியினுடைய பழக்கம் இருக்கா? போதையின் பழக்கம் இருக்கா? சிகரெட்டின் பழக்கம் இருக்கா? உன்னால விடுதலை பெற முடியலையா? அப்படிப்பட்ட ஒரு 1000 பேருக்காக ஜெபி. ஆண்டவரே, என்னை போல பாவிகளாக இருக்கிற ஒரு 1000 பேருக்காக என்னுடைய இந்த பாவத்தை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய பாவத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் இது இந்த 1000 பேருக்காக கொடுங்க. ஆண்டவரே, குடியை நிறுத்து, சிகரெட்டை நிறுத்து. 1000 பேருக்கு ஆசீர்வாதமா மாறு, ஆண்டவருடைய ஆறுதலா மாறு. பிரவீன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 4 வருடங்களாக திருமண வரனல் ஆலோசித்தும் கிடைக்காத திருமண தடை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருண் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரிச்சர்ட் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேல் பிளாடர் பிரச்சனை இருக்கிற, கேல் பிளாடர்ல ஸ்டோன், சாப்பிட முடியல, இன்டைஜஷன், வாந்தி வருது, எந்த உணவும் உள்ள போகல, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாள் நீங்க நோயாளியா மாறிக்கிட்டே இருக்கீங்க. Your health is deteriorating and God is healing you. நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்கு. கேல் பிளாடர் ஸ்டோன் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில பூக்களுடைய நறுமணம் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில பூக்களுடைய நறுமணம் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி பிரான்சிஸ் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாலிஸ்டர் ஆடை போட்ட அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாலிஸ்டர் தரமான அந்த மாதிரி தரமான துணிகள் போடும் பொழுது அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மில்க் ப்ராடக்ட், பால் சம்பந்தமான உணவுகள் உண்டால் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொண்டையில கட்டி விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபைப்ராய்ட் கட்டிகள் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 7-8 மாசமா பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து
ராபர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வரை நடத்தினீரே. ராஜா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இரவும் பகலும் என்னை நினைத்து லக்ஷ்மண் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வரை நடத்தினீரே. ஜோயல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. வினோத் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி. சூரஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கோடி கோடி நன்றி ஐயா. ரகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. ஜோசப் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கோடி கோடி நன்றி ஐயா. விசா தடை இருக்கிற ஒருத்தருக்கு தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெளிநாட்டுக்கு போக தடை இருக்கிற ஒருத்தருக்கு தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லேண்ட் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் துன்பங்களை ஒப்புக்கொடு, பிறருக்காக ஒப்புக்கொடு, பிறருக்காக ஜெபி. பிறருக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உன் தேவைகளை உன் தந்தை நிறைவேற்றுவார். அதுக்காக ஜெபிக்காத, தயவு செய்து பிசினஸ் பண்ணாத ஆண்டவர்கிட்ட லவ் காட் ஃபார் காட், கடவுளை கடவுளுக்காக அன்பு செய்து பார். கடவுளுடைய அன்பை நீ உணர்வாய். கடவுளை கடவுளுக்காக அன்பு செஞ்சு பார். கடவுளுடைய அன்பை உணர்வாய். புனிதர்களை புனிதர்களுக்காக அன்பு செய்து பார். அந்த புனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதை உணர்வாய். அன்னை மரியாளுக்கு அன்பு செய்து பார். அன்னை மரியாளுக்காக அன்பு செஞ்சு பார். அன்னை மரியாளுடைய அன்பை, ஆசீர்வாதத்தை நீ உணர்வாய். பிசினஸ் பண்ணாதீங்க, மாதா கிட்ட பிசினஸ் பண்ணாதீங்க, சுசேப்பர் கிட்ட பிசினஸ் பண்ணாதீங்க, புனிதர்கள் கிட்ட பிசினஸ் பண்ணாதீங்க. அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள். பிசினஸ் செய்யாதீங்க. கிறிஸ்தவம் ஒரு பிசினஸ் கிடையாது, வியாபாரம் கிடையாது. இதை கொடுத்து அதை வாங்குற பிசினஸ் கிடையாது கிறிஸ்தவம். பக்தி முயற்சிகள், நவநாட்கள். கேவலப்படுத்தாதீங்க பக்தி முயற்சிகளை, கேவலப்படுத்தாதீங்க ஆராதனைகளை. அமைதியாக கண்களை திறப்போம், மனதால் படியிடுவோம். முடிவெடுங்க. 2026 ஆண்டவரிடமிருந்து ஆறுதல் பெறுவதை விட ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுவேன் என்று முடிவெடுங்க. துன்பங்களை வேஸ்ட் பண்ணாமல் ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுங்க. தட்ஸ் த கிறிஸ்டியன் லைஃப். ரீல்ஸில், யூடியூப்னுடைய ரீல்ஸில் ரீசெண்டாக நம்மளோட யூடியூப்பில் வந்தது. அது அப்படி பார்த்தா புரியாதது, ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. கிறிஸ்தவ ஜெபம் என்பது பிறருக்காக ஜெபிக்கும் ஜெபம். என்ன ஃபாதர், அப்போ நமக்காக ஜெபிக்கக்கூடாது? தான் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி தான் வரும். பதில் புரியாது. அந்த பதில் தான் இன்றைக்கி சொன்ன இந்த 1 மணி நேரம், எவ்வளோ நேரம் தெரியல, 1 மணி நேரம் அந்த பிரசங்கம். ஈஸ்வரன் பார்த்தவர்களே, கிறிஸ்தவ ஜெபம் தனக்காக ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது, கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம். இயேசு அதை தான் காமிச்சு தந்தார். அன்னை மரியாதை தான் காமிச்சு தந்தாங்க. புனித சோசியப்பரை தான் காமிச்சு தந்தாங்க. பிற நம்மளுடைய எல்லா திருத்துதர்களும் புனிதர்களும் அதான் காமிச்சிருந்தாங்க. பிறருக்காக வாழ்ந்தவர்கள் தான் கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்கள், சீடர்கள், ஆராதிப்பவர்கள். அவங்களுடைய தேவையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் என் பையனுக்கு என்ன வேணும், என் பொண்ணுக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும். ஏன்னா நம்ம அனாதை கிடையாதுங்க. நம்ம ஆண்டவருடைய உடலில் we are the members of the body of Christ. ஆண்டவருடைய சரீரத்தினுடைய மெம்பர்ஸ் நம்ம. உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு இங்கே கொடுக்க போகிறாரு இல்லையா? ரோமன்ஸ் 8:31 நீங்கள் வாசித்து வரும் பொழுது அழகான ஒரு வசனம் இருக்கும். தன் மகனையே தந்த ஆண்டவர் தன் மகனோடு இணைந்து அனைத்தையும் உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? இன்னொரு கேள்வி பாருங்க. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அப்போ பிச்சை எடுக்கிறோன்னா தப்பு இல்லை. தன் மகனையே தந்தவர் தன் மகனோடு சேர்த்து அனைத்தையும் தராமல் இருப்பாரோ உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு? இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியல, ஆண்டவருடைய அன்பு புரியலை. அதனால் ஆண்டவருக்கு கொடுங்க. கொடுக்கும் பொழுது
கிடைக்கும். இயேசு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். செத்தாதான் வாழ்வோம். அதான் கிறிஸ்தவம். only when you die you live. அந்த லைஃப் என்ன? நீங்கள் கொடுக்க போகிற லைஃப் கிறிஸ்துவனுடைய லைஃப். நீங்கள் பிறருக்கு கொடுக்க போகிற லைஃப் அப்படின்றது கிறிஸ்துவனுடைய லைஃப். யூ ஆர் கோயிங் டு கிவ் லைஃப். கிரைஸ்ட் என்ன லைஃப்பை கொடுத்தாரோ அந்த லைஃப்பை கொடுப்பீங்க. ஃபார் தட் யூ ஹேவ் டு டை. அந்த செல்ஃபிஷ்னஸ் ஆகணும். செல்ஃபிஷ்னஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. ஸோ 2026 முடிவெடுங்க. செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக வாழ். மாண்புயர் பாடுவோம். ஆசீர்வாதம் பெறும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் சாட்சியமும் கடவுது. நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்த நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அன்னை மரியே நன்றி. வாழ்க திருத்துதர்களை புனிதர்களை நன்றி. வாழ்க மரியே
நன்றி. திருச்சபையே நன்றி. பலிபீடங்களே நன்றி. சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.